ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூட்டி தான் பார்ட் 2. இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மென்டலி ஃபிசிக்கலி என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வரும், ஸோ இந்த ஏர்னிங்ஸ் நம்மளோட சேலரிங்கிறது என்ன மாதிரி விஷயங்களை க்ரோ ஆகும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த லேர்னிங், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு அப்கமிங் ஸ்டூடெண்ட்டோ ஒரு அப்கமிங் இந்த ஹோட்டல் லிஸ்ட்டில் வரப்போறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நான் ஒரு விஷயம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சொல்லி ஆகணும். நிறைய பேர் இந்த வேலைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக வைக்கிற ஒரு மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காசு வேணும், மணி வேணும் அப்படிங்கிற விஷயத்தையே மெயினாக வைக்கிறாங்க. ஸோ ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கெரியர் இல்லை, எந்த கெரியராக இருந்தாலுமே நீங்க ஒரு ஸ்கில்லையோ இல்ல மத்தவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தையோ சால்வ் பண்ணும்போது அதுக்கு பை ப்ராடக்டா வர்றதா மணி. ஓகேங்களா? இது எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒன்லி மணிலேயே ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளோட ஸ்கில்லையும் நம்மளோட அந்த எஃபெக்ட் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றதுலையோ மற்றவங்களோட பிரச்சனையில சால்வ் பண்றதுலையோ அந்த 100% எஃபெக்ட்ங்கிறது நம்ம போட மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவும் நம்மளோட மைண்ட் செட்டும் மணிங்கிற அந்த மோட்டிவ்ல இருக்கும்போது, ஸோ அதனால எப்பயுமே நீங்க உங்களோட கெரியர்லையும் உங்களோட ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், அடுத்த கெரியர்ல அடுத்து எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த பை ப்ராடக்டான மணிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே உங்க ஸ்கில்லும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்தாப்புல வரதான் போகுது. ஸோ எல்லாத்துக்கும் மணி காசு தேவைதான். இருந்தாலும் அது எந்த பட்சத்துல எப்படி வருது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல மற்றவங்கள பிளேம் பண்றதோ இது எதுவுமே கிடையாது. நமக்கு வர பிரச்சனைகளும் நம்ம இப்ப என்ன சூழ்நிலை இருக்கோமோ அது எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். ஸோ அதை மாத்திக்கிட்டு உங்களோட மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு உங்களோட கெரியர்ல அடுத்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிற இது மைண்ட் செட்டோட இருங்க. ஸோ அதைத்தான் நான் சொல்ல வந்தது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிச்சன் ஃபீல்ட் அஃபெக்ட் பண்றது இந்த ரெண்டு விஷயம் தான். லைக் பிசிக்கல் அண்ட் மென்டலி வர்ற சேலஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிசிக்கல் வேலை என்ன மாதிரி சேலஞ்ச் வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பிசிக்கல் வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டியூட்டி ஹவர்ஸ். ஓகேங்களா? கிச்சன்ல பொறுத்த வரைக்கும் 12 to 16 hours, சம்டைம்ஸ் வித்தவுட் சிட்டிங்லாம் இல்லாம சாப்பிடாமலாம் வேலை பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற நேரத்தில் நம்மளோட அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுங்கிறது லாட் ஆஃப் மக்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹாட்டான ஒரு என்வரன்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிசிக்கலி நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும் தான் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்மளால சர்வை பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெவியான இன்கிரீடியன்ஸ், ஹெவியான பார்ட்ஸ், ஸோ ஹெவியான எக்யூப்மெண்ட் சம்டைம்ஸ் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ஹெவியான பார்ட்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் நார்மலாகவே ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டியூட்டி பீக் ஹவர்ஸில் நீங்கள் சேம் ப்ராசஸ் லைக் சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், டிஃபிகல்ட்டான ப்ராசஸ்லாம் இருக்கும். அந்த ப்ராசஸை நீங்கள் இந்த பீக் ஹவர்ஸில் ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? அந்த பீக் ஹவர்ஸில், சர்வீஸ் ஹவர்ஸில். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணி நீங்க சர்வை பண்ண முடியும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, பிசிக்கலி இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் கண்டிப்பா கிச்சன்ல என்டர் ஆகும் போது நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது இதை எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் டிபெண்டிங் அப்பான் த சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நீங்க கவனத்தோட உங்களோட பார்வையில இருந்து நீங்க உங்களால நீங்க கவனிச்சு செயல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் பிசிக்கலி சொல்லிட்டேன். மென்டலி என்ன மாதிரியான சேலஞ்ச் வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். மென்டலி எந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று, இந்த ஹோட்டல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ங்கிறது புது புது வித்தியாசமான வகையெல்லாம் வரும். அதை ஆன் டைம்ல லெஸ் டைம்குள்ள நீங்க அதுக்கு ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ இது நம்மளை மென்டலி அந்த நேரத்தில் ப்ரெஷராக கொஞ்சம் ஃபீல் ஆக வைக்கும். இன்னொன்று இந்த பீக் டியூட்டி ஹவர்ஸ்ல அந்த ஃபுட்டு எல்லாமே ஆன் டைமுக்கு போய் ஆகணும் வித்தவுட் மிஸ்டேக் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு மென்டலி சேலஞ்சுங்கிறது அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் மல்டி டாஸ்கிங். இதுதான் பெரிய ஒரு இதாகவே மென்டலி நமக்கு அந்த பீக் ஹவர்ஸில் ஒரு பிரச்சனை கொடுக்குறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ்
என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளே சம்டைம்ஸ் கேஓடி ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும், பேக் டு பேக் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும், இங்கே டிஷ்ஷஸை ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், சம்டைம்ஸ் கெஸ்ட் ஏதாவது ரிக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க அதை சால்வ் பண்ணி ஆகணும், கெஸ்ட்டோட கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதையும் சால்வ் பண்ணி ஆகணும், ஆனால் இங்கே ஆர்டரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ டீம் மெம்பர் சம்திங் ஏதாவது மிஸ்டேக்னா அதை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். பிளேட்ல டிஷ்ஷு ப்ராப்பராக போயாகணும் ஸ்டாண்டர்ட் படி. அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பி க்ளோஸ்டாக ஷார்ப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வந்து நமக்கு மென்டலி வந்து அந்த நேரத்தில் ப்ரெஷராக ஃபீல் ஆகிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான சேலஞ்சஸ்ங்கிறது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வேஸில் நமக்கு வந்து இந்த கிச்சன் ஏரியாஸில் இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். நீங்கள் ஷெஃபாக போகிறீங்க அப்படின்னா வந்து அப்பார்ட் ஃப்ரம் த குக்கிங் இந்த டிஷ் ரெடி பண்றதை தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டே டு லைஃப்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால இதை நீங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன ப்ரோ வீடியோ ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒர்க்கு டியூட்டி ஹவர்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும், ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்ச் இருக்கும், லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் கிச்சன் சூஸ் பண்ணீங்கன்னா இப்படியே சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் வீடியோலலாம் பார்க்குற மாதிரி இந்த இனோவேஷன் கிரியேட்டிவிட்டிலாம் எப்போ தான் செஃப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அதைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அது எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அந்த கிச்சன் ஃபீல்டில் நான் இப்போ சொன்ன விஷயங்கள், நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் அசால்ட் ஆகி போயிடும் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே. இதெல்லாம் இது மேட்டரே கிடையாது அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ற போது இதெல்லாம் பெரிய பெரிய விஷயமா தெரியணும், டியூட்டி ஒர்க்ஸ் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கொஞ்சம் நேரத்துக்கு அதெல்லாம் இதாயிரும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட கல்னரி டெக்னிக்ஸ், நீங்கள் படித்த விஷயங்கள், பார்த்த மெனு, செஞ்சு பார்த்த மெனு, ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிடைக்குமா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் உங்களுடைய இனோவேஷன் கிரியேட்டிவிட்டி இது எல்லாத்தையுமே காட்டி கெஸ்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அந்த கல்னரி டெக்னிக்ஸ். ஸோ அப்போதான் அந்த ஜாய் ஆஃப் குக்கிங். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த உண்மையிலேயே அந்த இது இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உங்களோட அந்த டெடிகேஷன், அந்த உங்களோட கல்னரி டெக்னிக்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் புட் டுகெதர் அண்ட் கிரியேட் எ நியூ டிஷ் அண்ட் இனோவேட் அண்ட் ப்ரெசன்ட் டு கஸ்டமர்ஸ் அண்ட் இம்ப்ரெஸ் கஸ்டமர்ஸ் ஹேப்பன் லைக் தட். இல்லை சேம் லைக் நம்ம வந்து வீடியோஸில் பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேங்களா, ஸோ கிச்சன் எடுத்துக்கிட்டோம்னா லைஃப் ஃபுல்லாமே இந்த டியூட்டி ஹவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களும் கண்டிப்பா இருக்கு. ஸோ கண்டிப்பா, ஆனா இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பீரியட் நம்ம கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு ஐடியாவே இருக்காது. நம்ம சீனியர் என்ன சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணுவோம். ஒவ்வொரு பீரியட் அதை பண்ண போது ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு ஐடியாங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்மளோட இன்னோவேட்டிவ், நம்மளோட கிரியேட்டிவிட்டி காட்டுறதுக்கான வாய்ப்புங்கிறது கண்டிப்பா வரும். அந்த நேரத்தில் தான் அந்த கெஸ்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுறது, ஸோ ஒரு புது டிஷ்ஷஸ் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹேப்பன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். ஸோ அதைத்தான் நான் இந்த பாயிண்ட்ல சொல்ல வந்தது. ஸோ ஷெஃபாக இருக்கிற வகையில் எப்பயுமே இந்த லேர்னிங், கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் க்ரோத் மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஷெஃபாக இருக்கிறப்ப வந்து ஒரு 4 விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு வந்துடவே கூடாது. அதை வந்து நம்மளை வந்து ஒன்று அதே இடத்துல நிற்க வச்சிரும், இல்லை நம்மளை பின்னாடி தள்ள தான் பார்க்கும். ஓகேங்களா, நீங்கள் ஷெஃபாக ஆகுறீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கெயின் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட நாலேஜ், உங்களோட டெக்னிக், உங்களோட ஸ்கில், ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி வளர்த்துக்கணும், அதுக்கான டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஒர்க் ஷாப் எங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்து கண்டினியூஸாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட ஸ்கில்லை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒரு விஷயம் தெரியலன்னா உங்களோட மென்டார், உங்களோட ஷெஃப்கிட்ட இருந்து புது விஷயங்களை கற்றுக்கிறது, தெரியாத விஷயங்களை, ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட், லேர்னிங் மைண்ட் செட் தான் வந்து நம்மளை எவ்வளோ தூரம் நம்ம இந்த கெரியரில் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். ஓகேங்களா, ஸோ எப்பயுமே நான் வச்சுக்கோங்க, ஒரு 4 விஷயம் தெரிஞ்சோடனே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஷெஃப் ஃபீல்டில் நம்மளால இருக்க முடியாது. ஸோ கற்றுக்க வேண்டியதுக்கு எப்பயுமே நிறையா இருக்கும். புது புது விஷயங்கள், புது புது டெக்னிக்ங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதனால ஷெஃப் இந்த கிச்சன் ஃபீல்டை சூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த லேர்னிங் அண்ட் க்ரோத் மைண்ட் செட்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நீங்க கண்டிப்பா உங்க மைண்ட் செட்ல ஏத்திக்கோங்க. இதைத்தான் நான் அந்த பாயிண்ட்ல சொல்ல வந்தது.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எமோஷன் ரெசிலியன்ஸ் அண்ட் ஜாப் சாட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, என்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த வேலையில் ஒரு திருப்தி இருக்கும், என்ன மாதிரி டைமிங்கில் ஒரு திருப்தி இருக்கும், ஒரு எமோஷ்னலி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குனா அது எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட் நான் சொல்ல வர்றது. எமோஷ்னலி என்ன மாதிரி விஷயங்கள் இருந்து நம்ம மீண்டு வரணும், அப்படி என்ன சுச்சுவேஷன் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிட்டிசிசம்லாம் நிறையா வரும். ஓகேங்களா, சம் பீக் ஹவர்ஸில் உங்களோட ஷெஃப்ஸ் வந்து பேட் யூஸ் பண்ணுறது, சம்டைம்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நினச்சி பர்சனலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அங்கேயே நின்றக்கூடாது. ஸோ அதுலேருந்து மீண்டு வந்துடணும். அது வந்து இந்த பிஸி ஹவர்ஸில் நடந்த ஒரு ஹேப்பன். ஓகேங்களா, அவ்வளோதான், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஓகே அவ்வளோதான், அவர் அதனால வஞ்சார், ஓகே, அதை நீங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டு அங்கேயே நின்று அந்த எமோஷ்னலி வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுலேருந்து மீண்டு வந்துடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிஸியான ஹவர்ஸில் எப்பவுமே ஸ்டே காமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிஸியான ஹவர்ஸில் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஃபுட் எல்லாமே அவுட்புட் கரெக்டாக போகணும், ஆன் டைமிங்கில் எல்லா டிஷ்ஷஸும் போகணும், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி டீம் பிளேயர் சம்டைம்ஸ் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டானா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது எமோஷ்னலி வந்து நம்ம ரியாக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும் அந்த சுச்சுவேஷனில். ஸோ அதனால வந்து சம்திங் ஹேப்பன், அந்த இடத்துல எமோஷனலாக ரியாக்ட் ஆகாமல் அது வந்து மீண்டு வந்துடணும். ஓகே, ரிலாக்ஸ், ஸோ வி கேன் சால்வ் தட் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை கடந்து போகணுமே தவிர எப்பவுமே அந்த இடத்துல வந்து நம்ம எமோஷனலி ரியாக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ எப்பவுமே ஸ்டே காமாக இருக்கணும். மூணாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பி பாசிட்டிவ், ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஹோட்டல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடந்து போகிறதுங்கிறது வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகேங்களா, ரியாலிட்டி நான் அது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சுச்சுவேஷனில் இது வேணாம் நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நிறையா ஒரு கிச்சன். நீங்கள் பாசிட்டிவாக உங்களை நம்பி மட்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறப்ப மலைக்கு பின்னாடி இருக்க அந்த ஊருங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து எப்பவுமே மலையை பார்த்து பயந்துடாதீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை நினச்சி ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவாக உங்களோட லைஃப்பை கொண்டு போக பாருங்கள். என்னோட கெரியர் நான் இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த பாசிட்டிவான திங்ஸ் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுறது. என்னால் முடியும், நான் போயிடுவேன், இந்த பிரச்சனைகள் வந்து என்னோட வாழ்க்கையில் அப்படியே வரப்போகிறதில்ல, இன்னைக்கு நாளோட இந்த பிரச்சனை அவ்வளோதான், ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அதை பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடையே நான் வந்து ஒவ்வொரு நாளையும் கடந்து போய்கிட்டே இருக்கேன். ஸோ அதைத்தான் நீங்கள் இந்த கிச்சனில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நானும் சொல்கிறது. எனக்கு கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போதுலாம் எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நான் எப்படியோ பாசிட்டிவோட வந்துட்டேன். ஆனால் நிறைய பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கிறது இல்லை. அதனால தான் நிறைய பேர் இந்த ஃபீல்டு விட்டு போகிறது இல்லை. ஸோ அதனால தான் நான் மெயினாக சொல்கிறது, பி பாசிட்டிவாக இருங்க. இந்த ஜாப் சர்டிஃபிகேஷனுங்கிறது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சீனியர் வந்து உங்களுக்கு வந்து நீ நல்லா பண்ணுற, நல்லா டெவலப் ஆகிட்ட, வந்ததுக்கு இப்போ நல்லா பண்ணுற, ஸோ நல்லா டிஷ்ஷஸ்லாம் நல்லா கிரியேட் பண்ணுற, நல்லா அவுட்புட் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுங்களேன். அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேஷன் நம்ம வேலை கரெக்டாக போயிட்டுருக்கோம், நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபுட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கெஸ்ட் ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, பர்சனலாக ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற டெக்னிக், உங்களோட கல்நீர் டெக்னிக், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு டிஷ்ஷை கிரியேட் பண்ணியோ அந்த கெஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கெஸ்ட்டை அப்ரோச் பண்ணுற விதங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் உண்மையிலேயே உங்களோட கடமை, உங்களோட வேலையை எந்த அளவுக்கு விரும்பி பண்ணுறீங்க, அந்த சர்டிஃபிகேஷனுங்கிறது அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் இந்த கிச்சன் ஃபீல்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம், அந்த மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதைத்தான் நான் அந்த பாயிண்ட்ல சொல்ல வந்தது. நம்ம நெக்ஸ்ட் பேச போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் எடுக்கிறது, நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் எடுப்பாங்க. படிக்கும் போது 10,000 சம்பளம் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து பயங்கரமாக இதாகிருப்பாங்க. ஆனால் வந்து ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, கிச்சனை நம்ம கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன். கிச்சனில் நம்ம என்ட்ராகும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா, டே டு டே லைஃப் ஆப்ரேஷன் எப்படி போகுது எதுவுமே தெரியாது. நம்ம ட்ரெயினியாவோ ஒரு கோமியாக தான் போவோம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஓனராகவே இருக்கு, ஒரு ஹோட்டல் ஓனராக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி ஒரு ஆள் இருக்கு, என்னப்பா வேலை இப்போ தான் கற்றுக்க வந்திருக்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்களோ அதே தான் அந்த ஹோட்டலும் கொடுக்கும். ஓகேங்களா, லைக் பார்த்தீங்கன்னா 15,000 இந்த மாதிரி வேஜஸ்ல இருந்தால் உங்களோட கெரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ நான் பார்த்த மாதிரி 1 லட்ச ரூபா வீடு கட்டுறானுங்க, எப்படி தான் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அது டிபெண்டிங் அப்பான் த லொக்கேஷன், டிபெண்டிங் அப்பான் த எக்ஸ்பீரியன்ஸ், டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன், என்ன மாதிரி ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் உங்களோட சேலரிங்கிறது வேரி ஆகும். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது 15,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ
ஹோட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து ஹோட்டல் ஃபீல்டு என்ட்ரானு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, அப்போ இந்த 1,50,000 எவன்டா சம்பளம் வாங்குறான்னு கேட்டிங்கன்னா அந்த பொசிஷனுக்கு ஏற்றாலும் வாங்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சப்போஸ் நீங்கள் என்ட்ராக போகிறீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சேலரிங்கிறது இப்படி தான் வேரி ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சேலரிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எல்லாருமே வாழ்றது அதுக்கு தான். எவ்வளோதான் கெரியர் என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து மணிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் நான் இந்த பாயிண்ட்ல சொல்ல வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் ஷெஃபாக தான் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் உங்களுக்குள்ள டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நான் இவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி ஃபீல்டில் இவ்வளோ சுச்சுவேஷன் இப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது நீங்கள் உங்களை நம்பி மட்டும்தான் எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி எடுக்கிற முடிவில் கண்டிப்பாக இந்த கெரியரில் நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக 100% சொல்கிறேன், உங்களால் முடியும். ஓகேங்களா? இந்த சுச்சுவேஷன்லாம் உங்களை தடுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் ஆஸ்பிரிங் ஒரு ஷெஃப் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு டீம் பிளேயராக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களை வந்து நீங்கள் அடுத்தடுத்து போகணும்னு நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களை கொண்டு போகும். என்னதான் கிச்சனில் இந்த டியூட்டி ஹவர்ஸ், அப்புறம் வந்து நிறையா ப்ராப்ளம், அப்புறம் வந்து ப்ரெஷரு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கிரியேட்டிவிட்டிவ், அப்புறம் ஜாப் சர்டிஃபிகேஷன், அப்புறம் வந்து லாட் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எவ்வளோதான் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் எங்கே போகணும் அப்படிங்கிறத கரெக்டாக டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெடிகேஷனுங்கிறது வந்து உங்களை நீங்கள் எங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான அந்த பாதைங்கிறத இதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது தட்டி விட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் ஷெஃப் ஆகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஃப்ரம் மை ஹார்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, இதில் நான் நிறைய விஷயம் என்னால் சொல்ல முடியல, உண்மையை சொல்கிறேன். ஆனால் வந்து பேசிக்கான ஒரு எவ்வளோ தூரம் கவர் பண்ணணுமோ கவர் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ தூரம் நல்லா இருந்துச்சு, என்ன மாதிரி விஷயங்கள் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் மற்றவங்களோட லைஃப்பில் இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கமெண்ட், லைக், ஷேர் எல்லாமே பண்ணுங்க. ஸோ எந்தளவுக்கு வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லுங்கள். உங்களோட தாட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. யாராவது ஷெஃப் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அட்வைஸ் எதாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட்ல போடும்போது இதை பார்க்குற அப்கமிங் ஸ்டூடெண்ட், அப்கமிங் ஷெஃப்ஸ்க்கு வந்து நல்ல மோட்டிவேட்டிவாக இருக்கும் அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால வந்து திரும்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற ஆஸ்பைரிங் ஷெஃபாக இருக்கீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். You have a great future. So மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். Thank you. Bye.